ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக வழக்கம் போல சூப்பரான ஒரு சீன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் படத்துல இருந்து தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப ஸ்டார்ட்டிங்லயே நம்ம பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயந்த சுபாவமா தான் இருப்பாரு. அவர் ஸ்பெக்ஸ் வேற போட்டிருப்பாரு. அவர் வந்துட்டு மேரி ஜேன் அப்படின்னு ஒரு பொண்ணு அவருக்கு ஸ்கூல்லேயே படிக்கிற பொண்ணை கூட விரும்புவார். ஆனா அதையும் அவரால சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அவர் கிளாஸ்ல இருக்க மத்த பசங்கலாம் இவர்கிட்ட எப்பவுமே வம்பு வளர்த்துட்டே தான் இருப்பாங்க. கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஹீரோக்கும் இது பழக்கமான விஷயம் தான். இருந்தாலும் அவங்களாம் ஏதாவது பண்ணணும்னு தோணும். ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் அப்படியே தான் இருந்துகிட்டே இருப்பார். இந்த ஒரு கிளாஸ் வந்து டீச்சர்ஸ்லாம் கூட்டு போய் அட்டன் பண்ண சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான ஸ்பைடர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஸ்பைடர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை பார்த்து ஒரு கடி கடிச்சு விட்டு அது பாட்டுக்கு போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோ அந்த இடத்த பார்ப்பார். அப்படியே செவந்து போய் அந்த இடம் ஒரு மாதிரியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அது நார்மல் ஆகிடும். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வந்துருவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து கிளம்புறாரு பார்த்தீங்களா, வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப வித்தியாசமாகவே ஃபீல் ஆகும். அவருக்கு இப்போ தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்ணாடியே தேவைப்படாது. கண்ணாடி போடாமே அவருக்கு வந்து நல்ல பார்வை தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்ணாடி போடும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ உடனே கண்ணாடியை கழட்டிடுவார். இதுக்கப்புறம் கண்ணாடி போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிப்பார். அதோடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு எதுவும் உறுத்திக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதோட கண்ணாடியில் நின்று பார்ப்பாரு. அவருக்கு வந்து ரொம்ப நல்லா பாடி கார்டாக ஆன மாதிரி இருக்கும். உடம்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிக்ஸ் பேக் வந்த மாதிரிலாம் அவருக்கு ஃபீல் பண்ணுவார். அந்த மாதிரி டோட்டலாக சேஞ்சஸாக இருக்கும். அவருக்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே ஆப்போசிட் வீட்டை பார்ப்பாரு. அங்கே தான் அவரோட லவ் ஒரு நாள் இருக்கும். ஆனால் பேசவே முடியாது. அதோட ஹீரோ வருத்தப்பட்டுட்டே இருப்பார். அங்கேயும் இங்கேயும் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கை கால்லாம் ரொம்ப ஊறிக்கிட்டே இருக்கும். இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பார். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட அங்குளும் ஆண்டியும் இருக்காங்கல்ல, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ தான் ஹீரோ கீழே இறங்கி வருவார். கண்ணாடி கூட போட்டிருக்க மாட்டார். அதோட அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு என்னப்பா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் ஓகே தான், எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி அவங்கள்ட்டையும் பேசிட்டு இப்படியே அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணிகிட்டே வந்துடுவார். அதோட அவங்க காசு கொடுப்பாங்க. வாங்கிட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்போ தான் வருவாங்க. ஹீரோயின் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டலாம் கோச்சிக்கிட்டு வெளியே வருவாங்க. இந்த மாதிரி நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு உங்களை யாரும் தடுக்கலை அப்படி இப்படின்னு இவங்களும் கோவமாக சத்தம் போட்டுகிட்டே வெளியே வந்துடுவாங்க. ஹீரோ பார்த்துட்டே இருப்பார். ஹீரோயின்ட்ட பேசுகிறோன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா பேசலான்னு போகும்போது ஒரு காரில் ஹீரோயின் ஏறி போயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துகிட்டே இருக்கும்போது அவரோட ஸ்கூல் பஸ் அந்த பக்கம் கிராஸ் ஆகுமா, சரி இன்றைக்காவது பஸ்ஸில் போகணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இவரை பார்த்தாலே பஸ்ஸும் நிப்பாட்ட மாட்டாங்க, பசங்களும் ஏற விட மாட்டாங்க. இவர்கிட்ட வம்பு பண்ணுறவங்க தானே. அதோடு இவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவருக்கு ஒரு மாதிரி வீரம் கிடச்ச மாதிரி இருக்கல. ஒரு வேகமாக பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வருவார். பஸ் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு, நிப்பாட்ட முடியாதுன்னு உள்ளே இருக்கவங்களாம் கத்திக்கிட்டே போவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார்னா வேகமாக அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி பஸ்ஸை பிடிக்க போவார். பஸ்ஸில் உள்ள பேப்பர்லாம் அவர் கையில் அப்படியே ஒட்டிக்கும். அவருக்கு ஒன்று அதை ஸ்டிக்கர் மாதிரிலாம் ஒட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அவர் கையோடு வந்திருக்கும். என்னது இது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பார். அதோடு பார்த்திங்கன்னா இப்போ கேன்டீனுக்கு வருவார். உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அவருக்கு ஏதோ அது சின்ன சின்ன சத்தம் கூட கிளியராக அவருக்கு கேட்குற மாதிரி இருக்கும். அதோட அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பார். அப்போ தான் அந்த மேரி ஜேன் இருக்காங்களா, அவங்களும் அந்த ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்களும் அந்த ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வருவாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து யாரோ அதுக்கு முன்னாடி ஏதோ கொட்டியிருப்பாங்க. அது வலிக்கி அவங்க விழ போகிறாங்க அப்படின்றத முன்னாடியே வந்து இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஹீரோக்கு வந்து தெரியுது. ஒரு டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, அவர் சூப்பர் ஹீரோவாக இப்போ மாறிட்டார்ல, ஸோ அவருக்கு அந்த இதெல்லாம் தெரியுது, அந்த பவர் வந்துடும். இப்போ டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அந்த கால் எடுத்து அந்த இதில் வைக்க போவாங்க பாருங்க, அதை அப்படியே அதை கீழே அவங்க விழுறதுக்கு முன்னாடி அப்படியே கேட்ச் பிடிச்சிருவாங்க. அவருக்கு சந்தோஷமாக தாங்க முடியாது. அதுவும் அவர் விருப்பப்படுற பொண்ணை இந்த மாதிரி ஒரு சீனில் அவருக்கு கேட்ச் பிடிக்க வாய்ப்பு கிடச்சிரும். அதோட பிடிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கையில் அவங்கள பிடிச்சிப்பாரு, இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டை இது பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு அந்த பிளேட்டில் அவங்க வாங்கின அந்த கிளாஸ் எல்லாத்தையும் மொத்தமாகவே அதை கேட்ச் பண்ணிடுவார். அவங்களாம் அப்படியே அசந்து போயிடுவாங்க. ஹீரோயின் சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்வாங்க. எப்போவும் ரொம்ப இதாக இருப்பேன், இன்றைக்கி எங்கே ஸ்பெக்ஸ்லாம் போடலையா, உன்னோட கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளூ கலர் ஐஸாக இருக்குது அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஹீரோக்கு தலைக்கால் புரியாத அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுவார். அதோட இந்த மாதிரிலாம் பண்ணது உங்களை காப்பாற்றினதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஹீரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிடுவாங்க. ஹீரோக்கா ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படியே ரொம்ப 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 சந்தோஷத்தில் உட்காந்துருப்பார். பார்த்தீங்கன்னா சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஒட்டிட்டு நிற்கும். இதனடா ஸ்பூன் வந்து உள்ளங்கையில் ஒட்டிகிட்டு இருக்கு, இப்படி தட்டினா கீழே விழுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தட்டிகிட்டே இருப்பார். விழவே விழாது. அது பாட்டுக்கு அப்படியே கையில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஹீரோக்கு வந்து அந்த வெப்பு வர்றது பற்றிலாம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தானே இது. ஸோ தட்டிகிட்டே இருப்பார், வரவே வராது. உடனே என்ன பண்ணுவார், இப்படி உதறதுக்காக வேகமாக இப்படி உதறி விடுவாங்கள்ல, அப்படி உதறி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் இருக்கிற இடத்துலேருந்து நேராக வெப் இருக்குல்ல, வெப்பு போய் அந்த கிளாஸில் அதிகமாக ஹீரோ கிட்ட வம்பு வளர்த்துட்டே இருப்பார்ல, அவர் அதாவது என்ன சொல்கிறது, இவர் இப்படி தட்டி விட்டவுடனே அந்த வெப்பு போய் ஒரு பிளேட் எங்கேயோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அந்த பிளேட்டை போய் பிடிச்சிக்கும். என்னடா இது இங்கேருந்து வெப்பு அங்கே போய் பிளேட்டை போய் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கையை எடுக்கலான்னு சொல்லிட்டு கையை தான் எடுக்க பார்ப்பார். ஆனால் என்ன ஆகும், அவர் கையிலேருந்து வந்த வெப்பு வந்து அந்த பிளேட் இருக்குல்ல, அந்த பிளேட்டில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு வந்துடும். உடனே திரும்பவும் ஹீரோ கையை உதற தான் செய்வார். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவருக்கு தெரியல. உதரும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிளேட்டோட அந்த திங்ஸ் எல்லாமே போயிட்டு அந்த வில்லன் இருக்கா, அதாவது வம்பு வளர்க்குறாரு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்களா, அந்த பையன் முதுகுலயே போய் எல்லாம் கொட்டி, அவர் மேல சாப்பாடெல்லாம் கொட்டி விட்டுரும். உடனே பசங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. "இத செஞ்சது யாருன்னா, பீட்டர் பார்க்கர்" அப்படின்னு சொன்னோனே, "உனக்கு அவ்ளோ தைரியம் வந்துருச்சா? என் மேலயே இதெல்லாம் பண்றதுக்கு?" அவர் என்ன நெனச்சுப்பாருன்னா, இவர் வேணும்னே பண்ணாருன்னு நெனச்சுப்பாரு. சொல்வாரு. அதனால இப்ப எந்திரிச்சு வருவாரு. சொல்லுவாங்க, "இது வந்து மிஸ்டேக்கா நடந்தது தான். வேணும்னு அவன் பண்ணலன்னு" சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இவர் சுத்தமா கேட்கவே மாட்டாரு. அவர் ரொம்ப அப்படியே பந்தா பண்ணும் அப்படின்றதுக்காக ஹீரோ கிட்ட வருவாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவரு இந்த மாரி நடந்துருச்சு, இப்ப இங்க இருந்தா பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ இந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சுருவாரு. அவர் பாட்டுக்கு ஓடி ஓடி போயிடுவாரு. அந்த ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்க போய் நிப்பாரு. இவங்க தொரத்திக்கிட்டே போவாங்க ஹீரோவ அடிக்கிறதுக்கு. அந்த பசங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பின்னாடியே வருவாங்க. ஹீரோயினும் எவ்வளோ சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா இப்ப ஹீரோவோட காதுல வந்துட்டு சின்ன சின்ன சவுண்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தெளிவா கேட்கும். ஒரு ஈ பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈ பறக்கிற சத்தம், யாராவது நடந்து வர காலடி தடம், அப்புறம் சின்னதா போடுற மியூசிக்கு, காத்து எல்லாமே அவர் காதுல கிளியரா கேட்குற மாரி இருக்கும். அப்பதான் அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே கைய எடுத்துட்டு அப்படியே ஹீரோவ குத்த வருவான் பாருங்களேன். அப்படியே செம்மையா ஹீரோ வந்து அப்படியே மாஸா அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாரு. அந்த சீன் செம்மையா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, அவர அடிக்கிறதுக்கு அந்த பையன் வரும்போதெல்லாம் ஹீரோ வந்துட்டு பாரி மாரி இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணி பெல்ட் அடிச்சு அப்படியே தப்பிச்சிருப்பாரு. ஒரு அடி கூட ஹீரோ மேல படவே படாது. அந்த பையனுக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது, நேத்து வரைக்கும் நல்லா அடி வாங்கிட்டு இருந்தா, இன்னைக்கு தப்பிச்சுட்டே இருக்கானே. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சுத்தி இருக்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோவும் வந்து கிளாப் பண்ணி ரொம்ப சேர் அப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவனை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ வந்துட்டு அடிக்க மாட்டாரு. அடி வாங்குறதுல இருந்து தடுத்து தப்பிக்க தான் பார்ப்பாரு. இந்த பையன் ரொம்ப பண்றான்னு சொல்லிட்டு 2 அடியை மட்டும் சும்மா ஒரு சாம்பிளுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து இப்போ தப்பிச்சு வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ மேரிஜன் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக போயிடும். இது எப்படி இவன் இப்படி இருக்கவே மாட்டானே, இதை நம்ம டோட்டலாக எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி நின்று பார்ப்பாங்க பாருங்க. ஹீரோ வந்துட்டு ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருவாரு. அங்கேருந்து ஓடுறவர் தான் வேகமாக ஓடி வருவார். யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு மூச்சு வாங்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் கையை உள்ளங்கையை பார்ப்பாரு பாருங்களா, குட்டி குட்டியாக முள்ளாக வந்த மாதிரி இருக்கும். அதாவது ஸ்பைடர்லாம் வந்துட்டு அதோட ஸ்பைடரோட காலில் குட்டி குட்டி முள்ளாக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு தானே அது ஏறுது. அந்த மாதிரி கை 2 உள்ளங்கையிலும் அந்த மாதிரி இருக்குமா. அப்போ அவருக்கு தனக்கு அந்த மாதிரி உடம்புல வந்தோன்னு ஒரு மாதிரி வரும்ல, உடனே இப்படி செவுத்துல வைப்பாரு பாருங்க, ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு. உடனே அது அப்படியே அவ்வளோதான், இப்போ கீழே நடக்கிற மாதிரி செவுத்துல நடக்க ஆரம்பிச்சிருவார். அப்படியே நடந்து 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 பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் போயிடுவார். மேலே போயிட்டு அப்படியே கீழே பார்ப்பாரு, அவ்வளோ தூரம் மேலே வந்திருப்பாரு. அதோட ஹீரோ என்ன நினைப்பாரு, அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. பில்டிங் மேலேயே போயிடுவார். அதோடு மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அப்படியே அடுத்த பில்டிங் ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பார். ஏடும் ஆகாது, இதனால் எந்த இதுவும் இல்லை. அவருக்கு வேணும்னு இதெல்லாம் செய்ய தோன்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு பவர் வந்தது அவருக்கு புரியுது. அதுக்கப்புறம் ஒரு மேலே ஒரு பில்டிங் உச்சியில் போய் நின்றுட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஒரு வெப்பு வந்துச்சுல, அதை திரும்ப வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா செஞ்சு பார்ப்பாரு. கை அப்படி இந்த மாதிரி தம்ஸ் அப் ஃபிங்கர் வச்சு பார்ப்பாரு, இந்த மாதிரி வைப்பார், அந்த பாவா முத்திரைகள் அந்த மாதிரி வைப்பார், இந்த மாதிரி வைப்பார். கையை என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாரு. அதை மாதிரி ஏதாவது மந்திரம் சொன்னால் வருதான்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. திடீர்னு கையை இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த இப்படி இப்படி வளைச்ச மாதிரி செய்வார் பாருங்க. டக்குன்னு ஒரு வெப்பு போயிடும். போத்தோம், அது அவ்வளோதான். அப்போ இதுதான் அதோட மெத்தடு, இப்படி சொன்னால் வெப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அதோட அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு பார்ப்பாரு பாருங்க. அவருக்கு சந்தோஷம் தாங்க, அது எல்லாத்தையும் போட்டு இழுப்பார். எல்லாம் அப்படியே ஃபுல்லாக அவர் கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து வெப்பில் பறக்க போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே நின்றுக்கிட்டு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்க்கு வெப்பு போடுவார் பாருங்க. அப்படியே அந்த வெப்பை கையில் 2 கையிலையும் பிடிச்சிப்பாரு. நல்லா அது பெரிய அந்த வெப்பு வந்து கயிறு மாதிரி இருக்குமா, டைட்டாக கையை பிடிச்சிக்கிட்டு இப்போ அங்கேருந்து நேராக ஜம்ப் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு ஜம்ப் ஆகுது. அப்படியே நேராக பறந்துக்கிட்டு இருப்பார். பறந்து இப்போ ஒரு ஃப்ளெக்ஸில் போய் இடிச்சு அப்படியே கீழே நேராக வலிக்கிக்கிட்டே வந்து விழுந்துருவார். இதோட பார்த்தோம்னா இப்போ வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தவருக்கு இன்னும் ஊறிக்கிட்டே இருக்கும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, டிவி ரிமோட்லேருந்து, கிளாஸ்லேருந்து, டம்ளர்லேருந்து, பிளேட்லேருந்து எல்லாத்தையும் வெப்பு போட்டு அந்த ரூமையே எப்படி ஆக்கி வச்சுருப்பாருன்னா ஃபுல்லாக வெப்பாக ஆக்கி வச்சுருப்பாரு. திடீர்னு அவங்க தாத்தா பாட்டிலாம் உள்ளே வந்து என்ன சத்தம் இப்படி பயங்கரமாக கேட்குது, ஏன்னா எல்லா பொருளும் உள்ளே உடஞ்சி உருண்டுகிட்டு இருக்கோம், என்ன இவ்வளோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டும் போது பார்த்தீங்கன்னா கதவை திறக்காமையே ஒரு ஓரமாக நின்று பேசுவார். என்னப்பா சத்தம்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சமாளிச்சிருவார். ஸ்பைடர்மேன் இப்போ அடுத்த பார்ட்டில் ஸ்பைடர்மேன் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் திடீர்னு அவருக்கு இந்த சூப்பர் பவர் வந்தது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியாது. அப்போ ஒரு ட்ரெயினில் தான், மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டுருப்பாரு. ஒரு லேடி கிட்ட வந்து ஒன்றும் இல்லை, அவங்க அவர் தடுமாறி விடும் போது எல்லாம் ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கையே எடுப்பார். அவர் கையில் அதுக்குள்ளே அந்த பவர் கிடச்சி அவங்க ட்ரெஸ்ஸை அப்படியே இது பண்ணிட்டு வர மாதிரி ஆகிடும். உடனே எல்லாரும் என்னது இது அப்படின்னு பதறும் போது சாரின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துடுவார். வீட்டுக்கு ஓடி வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு அதே மாதிரி பவர் இருக்க மாதிரியே இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. டக்குனு இவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா பைப்பை தான் திறப்பார். பைப்பு தன்னால் உடஞ்சிக்கிட்டு தண்ணி அப்படியே அது பாட்டுக்கு தெறிக்க ஆரம்பிச்சிடும். மேலே அந்த ஷவர் உடஞ்சிடும். இவர் எதெல்லாம் தொடுறாரோ அதெல்லாம் உடஞ்சி கையோடு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு, அதாவது இப்போ என்னென்னா மெதுவாக தான் அதை தொடணும், இல்லாட்டி ரொம்ப மெதுவாக தொடணும், இல்லாட்டி அது எல்லாமே கையோடு வருதுன்றது இவருக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்ப்பார் இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்க்கும் போது அவருக்கு அந்த ஸ்பைடர் அதனால தான் இது வந்தது அப்படின்ற மாதிரி இந்த மூவி
மூவி ஸ்டோரிக்காக தான் இது. அந்த மாதிரி விஷயம் வந்து அவருக்கு தெரிய வரும். டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து இதை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து கேட்பாரு. அவரும் இதுக்கு சம்மந்தமாக இது விஷயத்த சொல்லுவார். ஆனால் வெளியே ஸ்பைடர்மேன் அப்படின்றது வெளியே தெரியாத மாதிரி தானே இருப்பாங்க, அதோட மறைச்சே இருப்பாங்க. இப்போ இன்னொரு சீனில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ட்ரெயின் வந்து வில்லன் வந்து ட்ரெயின் ஆபத்தில் மாட்டி விட்டுருவாரு. காப்பாற்றுறதுக்காக இவர் வேக வேகமாக வருவார். ரொம்ப மெனக்கெடுவார். அந்த சீன் ரொம்பவே பாவமாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோ மெனக்கெட்டு ஒத்த ஆளாக இருந்துக்கிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண நினைப்பார். அவரால் சுத்தமாக முடியாது. ஃபஸ்ட்டு அவரோட மாஸ்கே கிழிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் உடம்புல உள்ள ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கிழிஞ்சிக்கிட்டு வந்துடும். கடைசியில் வந்துட்டு அங்கே உள்ள அத்தனை பேரும் பயந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இவர் எல்லா இடத்துலையும் வெப்பை போட்டு போட்டு அந்த லாஸ்ட்டாக பிரிட்ஜ்லேருந்து கிராஸ் ஆகும்போது கரெக்டாக அந்த ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணிடுவார் ஸ்பைடர்மேன். ஸ்டாப் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே அவருக்கு மயக்கமே வந்துடும். அப்படியே அப்படியே கீழே போகும்போது பார்த்திங்கன்னா உள்ள எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கைத்தாங்கலாம் அவரை பிடிப்பாங்க. பிடிச்சி அப்படியே தலைக்கு மேலே தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து கீழே அப்படியே படுக்க வைப்பாங்க. எல்லாருமே இப்போ தான் ஸ்பைடரோட ஃபேஸை யாரும் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா, அவர் முகத்தை காட்டாமல் தானே அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ வந்துட்டு எல்லாருமே அவர் ஃபேஸை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க பார்த்த உடனே பார்த்திங்கன்னா இப்போ தான் அவருக்கு மயக்கமே தெரியும். மயக்கம் தெளிஞ்சோன்னே தன் முகத்தை தொட்டு பார்ப்பாரு, மாஸ்க் இருக்காது. உடனே எல்லாருமே வந்துட்டு இதான் ஸ்பைடர்மேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே அப்படியே வெப்பை போட்டுக்கிட்டு பறந்து பறந்து போயிடுவார். அதோட இங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டோட அப்பா இருக்கார்ல, அவர் தானே வந்து வில்லனாக இருப்பார், காப்ளினாக இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இப்படி தான் அவர் தான் வில்லன் அப்படின்ற விஷயம் வந்து ஸ்பைடர்மேனுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பார். அந்த ஆராய்ச்சியில் வந்து அவருக்கு வந்து சக்ஸஸாக இருக்காது. ஆனால் அதில் வேறு மாதிரி ஒன்று உருவாகி அதை இவர் நல்லவராக தான் இருப்பார். ஹீரோ அதாவது பீட்டரோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து நல்ல கேரக்டராக தான் இருப்பார். அவர் கண்டுபிடிச்ச ஒரு பொருளே வந்து இவரை வந்து கெட்ட வழிக்கு கொண்டு போயிடும். ஸோ அது சொல்கிறபடி இவர் எல்லாத்தையும் தன்னை மாற்றிப்பார். அது என்ன பண்ணுன்னா இதுதான் நல்லது, நம்ம இப்போ தான் அந்த உலகத்தை யாருக்கு என்ன பவர் கிடச்சாலும் உலகத்தை கண்ட்ரோல் எடுக்க தான் நினைக்கிறாங்கல்ல, அப்படி தான் அவரும் அப்படி நினச்சிக்கிறாரு. நினச்ச உடனே என்ன பண்ணுவாருன்னா அவர் எல்லா அந்த மாதிரி கெட்ட வேலைங்களாக செய்ய ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டை வந்து தானே ஆகணும் அதெல்லாம் தடுக்கிறதுக்காக. அதனால ஹீரோக்கும் இப்போ அவருக்கும் சண்டை வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை வந்துட்டு இவர் வந்துட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு சூழ்நிலையில் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணி வைப்பார். டக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த செகண்ட் விட்டால் கூட அவர் ஒரு மாதிரி தூக்கி போடுவார். அது டமால் டமால்னு வெடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆகிடும், பிளாஸ்ட் ஆகிற மாதிரி. அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மிஷினோட சேர்த்தே. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா சரி அது வந்து நான் உன்னோட அப்பா மாதிரி கடைசியில் லாக் பண்ணிடுவார். அவரை லாக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது என்னை எதுவும் பண்ணிடாத, நான் உன் அப்பா மாதிரி, என் பையன் எப்படி அப்படி தான் நீயும் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஐஸ் வச்சு பேசும். இவரும் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு நிற்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இவரோட சுயரூபம் வெளியே வந்து கரெக்டாக இவர்கிட்ட திரும்பவும் அதை தூக்கி போடுவார். கரெக்டாக ஸ்பைடர்மேன் அதை எஸ்கேப் ஆகி அதை அப்படியே அவர்கிட்டயே திருப்பி விட்டுருவார். பாருங்கள், அவர் கொண்டு வந்தது அவருக்கே அது வினையாக போய் அங்கேயே அவர் முடிஞ்சிடுவார், அவர் கதை முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட மகன் இருக்கார் பார்த்திங்களா, அவருக்கு வந்து அப்பாவை யார் இப்படி பண்ணாங்களோ அவங்கள பழி வாங்கணுன்றது தான் அவரோட சிந்தனையாக போயிடும். அதனால் அவர் சுற்றி சுற்றி என்ன பண்ணுவாருன்னா அந்த ஸ்பைடர்மேன் தான் பண்ணா அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஸ்பைடர்மேன் தன்னோட ஃப்ரெண்டு பீட்டர் பார்க்கர் அப்படின்ற விஷயம் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரியவே தெரியாது. அது செகண்ட் பார்ட்டில் அப்படி இருக்கும்போது இவரும் வந்து அப்பாவோட இதையே ட்ரெஸ்ஸும் எல்லாத்தையும் அவரே போட்டுப்பார். அவரே போட்டு அப்பா மாதிரி அவரும் ஒரு வில்லனாகவே மாறிப்பார். அந்த வில்லனாக மாறிட்டு இப்போ ஸ்பைடர்மேனை வந்து நம்ம முடிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுவார். கையை காலை கட்டி இழுத்துட்டு வந்து போட்டுருவார். அப்புறம் ஃபேஸை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது பீட்டராக இருக்கும், அவருக்கே ஒரு மாதிரி திக்குன்னு தூக்கி போட்டுருவோம். நீயா ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிடுவார். அதே மாதிரி தான் இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரும் அப்படி தான். அவரும் வந்து ஒரு எல்லாருமே வந்து ரீசர்ச்சாக பண்ணி அதை தன்னாவா தான் மேலே வச்சு பண்ணி எல்லாருமே கெட்டவங்களும் அந்த மாதிரி மாறுற மாதிரி தான் இருக்கும். இவரும் பார்த்திங்கன்னா நல்லவராக தான் இருந்திருப்பார். அவருக்கு அந்த பவர் கிடச்சோன்னு பார்த்திங்கன்னா அவரோட கெட்ட சிந்தனைகள் கெட்ட இதாக தான் போயிட்டே இருக்கும். அவரே ஸ்பைடர்மேன் வந்துட்டு பாடாப்படுத்தி எடுத்துருவார். அதாவது கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டே இருப்பார். ஸ்பைடர்மேன் வந்துட்டு இவரோட இதால் வந்து நிறைய இதாகுவார். அவரோட லவ் கூட அவருக்கு சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரிஜன் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டை லவ் பண்ணுவாங்க, திரும்ப இவரை லவ் பண்ணுவாங்க, இப்படியே மாதிரி போயிட்டுருக்கும். ஸ்பைடர்மேன் படம் சூப்பராக இருக்கும். ஆனால் மேரிஜன் கேரக்டரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு நேரம் அவங்க இவங்கள லவ் பண்ணுவாங்க, அடுத்த ஹாஃப்லேயே வந்து அவர் ஃப்ரெண்டை லவ் பண்ணுவாங்க, அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கார், அவர் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக வில்லன்கள்லாம் வந்து ஒரு கூட்டணியாக சேர்ந்துருவாங்க. அவங்க இப்போ மேரிஜன்னு ஹீரோ லவ் பண்ணுறாங்களா, அவங்கள தூக்கி போட்டுக்கிட்டு காரில் கட்டி தொங்க விட்ருவாங்க. அதாவது மேலே பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு தான் அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார். பார்த்திங்கன்னா அவர் ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து ஒரு ஸ்டேஜில் லவ் பண்ண ஆரம்பித்தோன்னு பார்த்திங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்பில் அவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னைத்தானே இனிமேல் நம்ம வந்து அதுக்கோட இடையில வந்துட்டு அவரோட பவர் கொஞ்சம் போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வெப்பு போட்டு பார்ப்பாரு, வரவே வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கும் ஒரு பெட்டியில். அதில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்கும். இது ஸ்பைடர்மேனா ரெட் கலர் தானே, இது பிளாக் கலரில் இருக்கும். பிளாக் கலர் ட்ரெஸ் போடும்போது பார்த்திங்கன்னா அது டோட்டலாக வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டதாக தான் இருக்கும். கெட்ட ஸ்பைடர்மேன் தான் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கும். அந்த ஸ்பைடர்மேன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹீரோவை டோட்டலாக ஒரு கேரக்டரே மாற்றி விட்ரும். அதுலேருந்து ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரே ப்ளே பாய் தான். வர போகிற பொண்ணு கூட விடுறது கிடையாது. எல்லாத்தையும் இப்படி ஆடுறதும் பயங்கரமாக ஆடி எல்லாரையும் கவர் பண்ணிடுவார். இப்படியே பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜில் மாதிரி நம்ம அதாவது அவர் அங்கிள் ஆன்ட்டி எல்லாரையுமே
கஷ்டப்படுத்துருவாரு. அதாவது அங்கிள் கூட இறந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட்டு இதில வந்து அவருக்கு வந்து ஒரு போட்டியில வந்து கிடைக்கும்போது ஒரு வில்லன் இருக்காருல்ல, அதாவது திருடனால ஒரு அங்கிள் இறந்து போயிடுவாரு. அந்த திருடன் தான் வந்துட்டு சாண்ட்மேனா மாறிடுவாரு. அவரு கூடயும் ஸ்பைடர்மேன் வந்து பயங்கரமா ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். அதோட இந்த ஆன்டி மட்டும் தான் இருப்பாங்களா, அந்த ஆன்டி கிட்டயும் வந்துட்டு இவர் பயங்கரமா திட்டுற அந்த மாரிலாம் பேசுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அவரே ஃபீல் பண்ணுவாரு. இன்னொன்னு அவர் குடியிருக்க வீட்ல வந்து ஒரு அங்கிள் இருக்காரா, வாடகை குடுக்கலன்னு இவர போட்டு பயங்கரமா திட்டிட்டே இருப்பாரு. அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு ஸ்பைடர்மேன லவ் பண்ணும். அப்பலாம் நல்ல ஸ்பைடரா இருக்கும்போது அவர் கண்டுக்க மாட்டாரு. கெட்டவரா ஆன உடனே அந்த பொண்ணையும் வந்து யூஸ் பண்ணிப்பாரு. அதாவது என்னது, போம்போது வரும்போது அந்த பொண்ணு இவருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதும், அதுகிட்ட நல்லா பேசுறதும், கொள்றதும் அந்த மாரிலாம் ஆட்டம் போட்டுட்டு இருப்பாரு. அதோட ஒரு நேரத்தில வந்து பார்த்தோம்னா, இந்த ஸ்பைடர்மேன் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டதுனால தான் நம்மளுக்கு இந்த மாரிலாம் கெட்டதா தோணுது. நம்ம இந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு அவரா ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா ரொம்ப கேரக்டர் ரொம்ப மோசமா போயிட்டுருக்கும். அப்ப மேரி ஜேன் இருக்காங்களா, அவங்க ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க போயும் அவங்க முன்னாடியே இவரு வேற ஒரு பொண்ணோட போயிட்டு இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கே மனசு உறுத்த ஆரம்பிச்சுரும். இதுலேருந்துலாம் நம்ம வெளிய வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, மேல ஃபர்ஸ்ட்டு அந்த இது இருக்கும்ல, சர்ச்சுக்கு மேல போயிடுவாரு. போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸ கழட்டலாம்னு கழட்டும்போது பார்த்தீங்கன்னா, கழட்டவே விடாது. அது அப்படியே அந்த வெனம் அது வந்து புடிச்சுக்கும். அவர வந்து புடிச்சுட்டு அதோட ஒரு ட்ராப் பட்டா கூட அது அவங்க மேல போயிடும். வேற அதுக்கு வந்து ஒரே ஒரு ட்ராப் யார் மேலயாவது பட்டுச்சுன்னா, அது அவங்கள புடிச்சு அவங்கள கெட்டவங்களா மாத்திரும். இதே மாரி தான் அவர் பண்ணிட்டே இருப்பாரு. அவரு ட்ரெஸ்ஸ உரிப்பாரு, உரிக்கவே முடியாது பார்த்துக்கோங்க. அதோட அவர் பிரிச்சு பிரிச்சு அந்த அதாவது அந்த பெல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சர்ச் பெல் அத அடிக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் விலகுற மாரி இருக்கும். ஒரு வழியா அவர் எஸ்கேப் ஆயிருவாரு. கீழ ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாரு. அவர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. இவருக்கும் ஸ்பைடர்மேனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இவர் வந்து ஸ்பைடர்மேன வந்து ஃபோட்டோ எடுக்காமயே ஸ்பைடர்மேன் வந்து அவரு வந்து நார்மலா ஒரு கம்பெனில வேலை பார்ப்பார்ல, அவரா ஃபோட்டோ எடுத்து ஸ்டில் எல்லாம் குடுக்கும்போது நல்ல பேர் கிடைக்கும். ஆனா அவர் எடுத்த ஸ்டில் எல்லாம் இவர் என்ன பண்ணுவாரு, நான் எடுத்ததுன்னு சொல்லி குடுக்கும்போது அவர் ஆஃபீஸ்ல இவருக்கு நல்ல பேர் கிடைக்காது. அதனால ஸ்பைடர்மேனுக்கு இவருக்கும் வந்து பிடிக்காது. அப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு இவ்ளோ அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு பவர் கிடைக்கணும். அந்த ஸ்பைடர்மேன நான் பழி வாங்கணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் மேல வந்து பயங்கரமா சத்தம் கேட்கும். என்னான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மேல வந்து உரிச்சு போட்டுட்டு இருக்காருல்ல அந்த வெனாம் இது. அது அப்படியே நேரா கீழ வந்து ஒரு டிராப் வந்து இந்த இவர் மேல விழும். அந்த ஃபோட்டோகிராஃபர் மேல. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதுலேருந்து அத உடனே கோட்ட கழட்டி போடுவாரு. டக்குன்னு அது அவர் மேல ஜம்ப் பண்ணிக்கும். அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே ஒரு இது மாரி அட்டைப்பூச்சி மாரி ஒட்டிக்கிட்டு அவர் அப்படியே ஃபுல்லா ஒட்டி கடைசியில மூஞ்சியும் மறைச்சிரும். வாய மட்டும் தொறந்து காட்டும் பாருங்க. விகாரமா அந்த பல்லெல்லாம் பெருசு பெருசா வச்சு பயமாயிடும். இப்ப இவரு தான் வெனமா மாறிடுவாரு. இப்ப இவரு ஒரு வில்லனா ஆயிட்டாரு. ஆல்ரெடி ஒரு ஸ்பைடர்மேன சுத்தமா இவருக்கு பிடிக்காதா? இப்ப இதுலேருந்து இவர் வெளிய வரலாம். இவர் பல தடவ ஸ்பைடர்மேன் வந்து இவர வெளிய கொண்டு வந்தலாம்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, இது இருந்தா தான் நம்மளால பவரா இருக்க முடியும்னு சொல்லிட்டு, அதுலேருந்து வெளிய வரக்கூடாதுன்னு இவர் நெனைப்பாரு. ஸ்பைடர்மேனும் அவர ஒரு தடவ வந்து கண்ட்ரோல் பண்ணி புடிச்சு வச்சுருவாரு. ஒரு கூண்டுக்குள்ள புடிச்சு வச்சுருவாரு. இந்த வெனம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சத்தம் இருக்குல்ல, டிங் டிங்ன்னு அந்த மணி சத்தம் மாரி கேட்டா மட்டும் அலறும். ஏன்னா, அந்த சர்ச் பெல் சத்தத்துல தானே இது விலகுச்சு. அப்போ வந்து ஸ்பைடர்மேன் கரெக்ட்டா அவர காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த பெல்லு நடுவுல சுத்தி அவர் மாட்டிப்பாரு. அவர சுத்தி ஒரு வளையம் மாரி போட்டு அவர் வெளிய இழுத்துருவாரு. அத அழிச்சிடலாம்னு நெனைக்கும்போது, இவர் டக்குன்னு அவரும் உள்ள போயிடுவாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அதோட சேர்ந்து இவரும் அந்த இறந்து போயிடுவாரு. இந்த கேரக்டர் வந்து இதிலேயே முடிஞ்சிரும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ்ல உள்ள ஸ்பைடர்மேன் தான். அவர் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த லாஸ்ட் பார்ட்ல உள்ள ஸ்பைடர்மேன் வந்து பெட்டா இருப்பார். ரொம்ப செல்லமா வச்சிருப்பாரு அயன்மேன். ஏன்னா, இவர் ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பார்த்தீங்கன்னா, அத தவிர்த்து இவர் வேற எதுவும் பெருசா நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு வந்ததுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் ஸ்பைடர்மேன் வந்து அந்த அளவுக்கு நம்மள ஈர்த்தாரான்னு கேட்டா, அந்த மாரி இருக்காது. எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர ஸ்பைடர்மேன் வந்து ரொம்ப பிடிக்கும். வந்து நெறைய மல்டி சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு கூட ஸ்பைடர்மேனோட பவர் கொஞ்சம் கம்மியான மாரி இதுல தெரியலாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்ப அவெஞ்சர்ஸ்ல வந்து அயன்மேன், அதுக்கப்புறம் வந்து ஹல்க் அந்த மாரி நெறைய பேர் இருக்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பைடர்மேனோட இது வந்து கொஞ்சம் கம்மியா காட்டுன மாதிரி தான் இருக்கும். மத்தபடி நெறைய சூப்பர் ஹீரோஸ் அதுல இருக்கனால அந்த படமே சூப்பரா இருக்கும். அது வேற டாபிக் டோட்டலா வந்துட்டு. ஆனா இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள ஸ்பைடர்மேன் வந்து சூப்பரா இருக்கும். அப்படின்றது என்னோட இது. உங்களோட இது எது? உங்களுக்கு எந்த ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாருக்கும் ஒரு லைக்க போட்டு விட்டுட்டு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.